இந்த ராகுன்னு பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் பதட்டம் அப்படிங்கிறது தான் உருவாக்கும். நம்ம நிதர்சனமாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறனோ அதே மாதிரி வாழ்ந்தேன்னா ராகு பகவான் எந்த பிரச்சனையும் தரமாட்டார். சிலருக்கு ராகு தசை உள்ள என்ட்ரான உடனே நமக்கு ராகு தசை வருது, திடீர் ஜாக்பாட் நமக்கு அடிக்கும்னு என்ன பண்ணுவோம், அதிகப்படியான முதலீடு இல்லைன்னா அதிகப்படியாக எதையாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி அந்த நஷ்டத்தை உருவாக்கும் அந்த ராகு பகவான் தான். அவர் எப்படி என்ன பண்ணுவார்னா, நமக்கு அந்த பேர் ஆசையை தூண்டுவார். பெரும் மகிழ்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேராசையை நம்மளோட ஜாதகத்தில் உருவாக்கி நம்மளை பிரச்சனையில் மாட்ட வைப்பார். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பயணம் அப்படிங்கிறது தேவை. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதோ யாராட்டி ஒரு தகவல் தொடர்பு மூலமாட்டி எதாட்டி செய்கிறோன்னு ஒன்று வந்ததுன்னா கூட கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். அது பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக நல்லவர் அப்படின்னா ராகு பகவான். ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பாருங்களேன். இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ராகு காலத்தில் போய் விளக்கேற்றுங்க, குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எல்லாருமே கையில் எடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளாக மாறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன், ராகு பகவான் தான் உங்களுக்கு திருமணத்தையே கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அதே ராகு பகவான் தான் அந்த விளக்கு ஏற்ற வைப்பது அப்படிங்கிறது செய்கிறாரு. ராகு காலத்தில் கடைசி 20 நிமிடம் அப்படிங்கிறது மிக உத்தமமான நேரம் அப்படிங்கிறது சொல்லலாம்.